புருஷன் தோழல நான் ஊஞ்சலாடுவேன் புகுந்த வீட்டுக்குள்ள நான் புண்ணியம் ஏண்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் கடைக்கு. இப்ப இந்த சாத்துக்குடி மட்டும் வாங்கணுமேடி. எங்க போய் வாங்குறது? எங்க கேட்டாலும் வேலை அதிகமா சொல்றாங்க. அதை வாங்கி நம்ம ஜூஸ் போட்டு கொடுத்தா கட்டுப்படி ஆகணும்படியே. எங்க ரேட் கம்மியா இருக்குன்னு தெரியலையே. அட நீயோ இருக்கு. இதை போய் யாராவது லைஃப் வாங்கிருப்பாங்களாடி? எலுமிச்சம்பளத்தை எப்படி போய் பிடுங்கணும், அதே மாதிரி ஒரு தோட்டத்துல போய் பிடுங்கணும்னா வேலை முடிஞ்சு போச்சு. காசை போட்டு வாங்கி வியாபாரம் பண்ணா கட்டுப்படி ஆகுது மாடி. வா, நமக்குன்னு ஒரு அடிமை சிக்காமையா இருக்கேன். ஏதாவது ஒரு தோட்டத்துல கைய வைப்போம். வேணுமா எலிப்பாட்டி கிளிப்பாட்டி வேலைன்னு கேட்பான், வந்தா கூட்டுக்கு போவோம். எலிப்பாட்டியை கூப்பிடுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். ஆனா அங்க போய் விஷயத்த சொன்னா அந்த அங்கம்மாக்கா வேற நம்மள என்னமா வையுமேடியே. ஏற்கனவே அன்னைக்கு எலுமிச்சம்பளத்தை திருடுனதுக்கே சத்தம் போடு இருந்துச்சு. இப்ப போயிட்டு திரும்பவும் சாத்துக்குடி திருட போறோம்னு சொன்னா அதுக்கு என்னமாலும் சொல்லிமேடி. என்னடி செய்யறது? நீ சொல்றதும் கரெக்ட் தான். யோசிக்க வேண்டிய விஷயம் தான். நம்ம எதுக்கு கலவான போறோம்னு சொல்லணும். நம்ம விலைக்கு வாங்க போறோம், வாரியான்னு சொல்லி கேட்போம். சும்மா வந்தா வரட்டும், அங்கம்மாக்கா வந்தா கூட்டுக்கு போவோம். எலிப்பாட்டி வந்தாலும் கூட்டுக்கு போவோம். அந்த பாட்டி வரையும் இருக்கல பல்லு பாட்டியும் அதையும் சேர்த்து கூட்டுக்கு போவோம். அதுல என்ன இருக்கு? நீ லூஸா இல்ல லூஸ் மாதிரி நடிக்கிறியாடியே? விலைக்கு வாங்க போறோம்ன்ற, ஆனா நம்ம போறது களவான்றதுக்கு. அங்கம்மாக்கா வந்தா வரட்டும்ன்ற, அப்ப அது வந்தா தெரிஞ்சு வரா விஷயம். பாடி நம்ம அங்கம்மாக்கா தானே, அங்கன போய் சமாளிச்சுக்கிருவோம். எக்கா இப்பதே முதல்ல தொழில் ஆரம்பிக்கிறக்கா, கையில காசு இல்லக்கா, கொஞ்சம் வியாபாரம் விற்கிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க விலைக்கு வாங்கிக்கிறோம்கான்னு சொல்லி சமாளிச்சுக்கிறோம். முடியே நம்ம அக்கா தாண்டி சமாளிக்க முடியாதா? உண்மை அதுதானே. நம்ம கையில காசு வச்சுக்கிட்டா வஞ்சகம் பண்றோம். கையில காசு இல்லாம தானே அல்லோல் படுத்திருக்கோம். கொஞ்சம் லாபம் வந்து நம்ம நியாயமா விலைக்கு வாங்கிக்கிற போறோம். அது என்ன இருக்கு? நமக்கு மட்டும் என்ன போய் ஓடி போய் காவணும்னு ஆசையா? எவனும் பிடிச்சாங்கன்னா கட்டி வச்சு தோலை வச்சுக்கிடுவாங்க. அந்த பயம் இல்லாமையா இருக்கும் நமக்கும். அது சரிடி, எந்த தோட்டத்துல போய் களவான்றது? நமக்கு ஒரு தோட்டமும் தெரியாது. யார் தோட்டத்துல ஆரஞ்சு பழம் சாத்துக்குடி எல்லாம் போட்டுருக்காங்கன்னு தெரியுமா உனக்கு? வழி நெடுக சாத்துக்கொடி பாத்துக்கொடி பறிக்கத்தானே அங்க யாரும் இல்ல. என்னாடியே புதுசா தொழில் ஆரம்பிக்க போறோம்ன்றதுல உனக்கு பைத்தியம் கிட்டையும் முடிச்சுக்கிருச்சா? கேன எனக்கு உலர்க்கே வர்ற நீ மாட்டுக்கு. கேனத்தனமா ஒண்ணும் பேசலடியே, நான் பக்கா காரியத்தனமா தான் பேசிக்கிருக்கேன். நேத்தே தோட்டத்தெல்லாம் பார்த்து வச்சுட்டேன். எந்த தோட்டத்துக்கு காவான போறது, எப்படி போறது, வழி இலி அம்புட்டியும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. அங்கம்மாக்கா வீட்டுக்கு போறோம், ஆளை திரட்டுறோம், போய் காய சுடுறோம். ஆத்தாடி ஆத்தா, நீயும் களவான்றதுல பயங்கரமான ஆளாத்தே இருப்படி. கின்னஸ் புத்தகத்துல உடைய போட்டுற போறாக நம்பர் 1 களவாணின்னு. என் பேத்தி என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ தெரியல. நல்ல மொட்டை பையன் மாதிரி இருந்து பழகிட்டா. அந்த வீட்டுல ஒரு வேலை செய்ய மாட்டா. 9 மணிக்கு எந்திரிப்பா. அங்க போய் புருஷ வீட்டுல என்ன வாடு வர்றாளோ தெரியல. நேத்தே அங்க ஆத்தாளுமாகல அந்த போடு ஓட்டாளுக. இன்னைக்கெல்லாம் என்ன செஞ்சுக்கிருக்காளுகளோ தெரியல. காலையில காலம்பரை எந்திரிச்சிட்டாளா என்னன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. வேலையில பாக்குறாளா இல்ல அவளை என்னமும் போட்டு சத்தம் போட்டு திடுறாளுகளோ ஒன்னும் தெரியல. இந்த அங்கமான்றவ என்னவே செய்யறாளோ, அந்த பிள்ளைக்கு ஒரு போனக்கின போட்டாளா என்னன்னு தெரியல. என்னாடியே எனக்கு மூஞ்சி தொங்க போட்டு வந்துருக்க? என்னாச்சு? உன் புருஷன் சொன்னானா? இல்லக்க, அவர் வாவ என்ன சொல்ல போறாரு? அவர் என்ன சொல்லியிருக்காரு? எல்லாம் உங்க பேத்தியை நினைச்சுதான் கவலைப்பட்டுருக்கேன். என்ன செய்யறாளோ ஏது செய்யறாளோ ஒன்னும் தெரியல. காலையில இருந்து வேலை விட்டு பாக்குறாளா இல்ல மதினி என்ன சத்தம் போட்டுருக்கா? நேத்தே அப்படி பேசினாங்க. நைட் எல்லாம் தூக்க வரல கதை நினைச்சேவும். ஆமாடியே, சும்மா உட்காந்துட்டு மூஞ்சி தொங்க போட சரியா போயிருமா? போன போட அந்த பிள்ளைக்கு என்ன செய்யறா எது செய்யறான்னு கேளு. நானும் அத்தை நினைச்சு புலம்பிச்சிருக்கேன். என்ன செய்யறாளோ எது செய்யறான்ட்டு. நம்மளா புலம்பி என்ன செய்ய? போன போட்டு பேசு முதல்ல. என்னாடியே போன் போகுதா இல்லையா? போகுது, தருங்கு போகுது. இன்னும் எடுக்கல. என்ன வேலை வெட்டி பார்த்துருக்காளா என்னமோ ஒன்னும் தெரியலையே. போன் அடிச்சா உடனே எடுப்பா, என்னன்னு தெரியல. யாரு கதவு இப்படி அடிச்சு கிடக்குறது? இப்படியே மட்டும் அடிச்சு இந்த கதவு அப்புறம் உடச்சு போடுவாங்க. யாரு இந்த சோழி செய்யறான்னு தெரியல வீட்டுல. காத்தடிச்சு காத்துக்கு யார் ரூம்ல அடைச்சிருக்கான். அவன் என்ன செய்வா பாவம்? என்ன சம்பந்தி எது கத்துறீங்க? நான் வந்து அந்த கதவை அடைச்சேன், அது சட்டுன்னு அடைச்சுக்கிருச்சு. நீங்க டோஸ்ட் சாப்பிட்ற வாங்கி மாட்டி இருக்கணும். ஒண்ணு வாங்கி மாட்டாம ஏனே வந்து சொன்னா நான் என்ன செய்யறது? நீங்க தான் கதவை டொப்புன்னு அடைச்சதாக்க நான் என்ன டம்னு அடைச்சுக்கிருக்குன்னு பாத்துக்கிருக்கேன். அது என்ன டோர் ஸ்டாப்பர்னா? டோர்னா என்னது? டோர்னா கதவு. டோர்னா கதவு சரி, ஸ்டாப்பர்னா நிக்கிறது தானே. அப்ப டோர் கிட்ட ஒரு ஆள் நிக்க வைக்கணுமாக்கும் கதவு பக்கத்துல. ஆமா இது பெரிய இந்தியா கேட்டு இது பக்கத்துல காவலுக்கு ஒரு ஆள் நிக்க வைப்பாங்களா நீங்க பேசுறது? ஷோ சமந்தி டோர் ஸ்டாப்பர்னா கதவு இருக்குல்ல, கதவு காத்துக்கு அடிக்காம கீழே வந்து ஒரு கீழ் மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பேர் தான் டோர் ஸ்டாப்பர். ஆளை ஒண்ணு நிக்க வைக்க சொல்லல. நீங்க வேற தலையும் புரியாம காலும் புரியாம சும்மா உளவிக்கிருப்பீங்க. அது என்ன எழுதியோ டோர் ஸ்டாப்பரோ ஹவுஸ் கீப்பரோ அதெல்லாம் நமக்கு ஒன்றும் புரியாது. நமக்கு தமிழ்ல சொன்னாதான் தெரியும். என்னாடி நாங்க பேசிக்கிறது கூட என்னான்னு கேட்காம நீயா போன போட்டுக்கிச்சு? யாருக்கு? மகளுக்கா? ஆமா வாட்டி பாரம்பரியத்தையும் போட்டுக்கிறிக்க. ரிங்கு போகுது எடுக்க மாட்டேங்கிறா, என்ன செய்யறான்னு தெரியல. அடியே கூறு கட்டவளே, அவ புது பொண்ணு. காலையில எந்திரிச்சு குளிச்சு வேலை வெட்டிய பாத்துக்கிருப்பா. அவ மாமியா சத்தம் போடுவாண்டு. இப்படியே காலையிலே பொழப்பு இல்லாம உட்காந்து போன் போட்டுக்கிருந்தா அவ போன் எடுத்து பேசிக்கிருந்தா அவ மாமியா யாரும் வைய மாட்டாளா? அது எங்களுக்கும் தெரியும். அவ புது பொண்ணு காலையில எந்திரிச்சு குளிச்சு வேலையை பாப்பாண்டு. அவ எந்திரிச்சு வேலையை பாக்குறாளான்றதே எங்களுக்கு சந்தேகமேவும்.
அவளை எழுப்பி விடுறதும் போனே ஓடுறோம். ஓஹோ கரெக்ட், நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். மண்டையில இருந்து கொண்டைய மறந்துட்டனே. நம்ம புள்ள காலையிலேயே எந்திரிச்சிருவான்னு நினைச்சு பேசிக்கிருந்தேன். நம்ம புள்ள 9 மணி 9:30 தானே எந்திரிப்பா. இதை நான் மறந்துட்டனே. என்னக்கா என்ன செய்யற? வாங்கடி, என்ன இந்நேரமே வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். என்ன விஷயம்? விடிய காலையிலேயே என்னை தேடி வந்திருக்கிறீர்கள்? ஒண்ணுமில்ல வாக்கியே, எல்லாம் நல்ல விஷயம்தான். கடையை திறக்கணும்ல, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இந்த சாத்து முட்டி தான் கொஞ்சம் இல்லாம இருக்கு, அதையும் ஒரு தோட்டத்துல பேசி வச்சிருக்கேன், போய் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிதான் நீ அங்க மக்கள் வரீங்களான்னு கேட்டு போலான்னு வந்தேன். சாத்துக்குடி ஜூஸா? சூப்பர் சூப்பர். சாத்துக்குடி எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா குடிப்பேன். மட்டக்கு மட்டக்கு மட்டக்குன்னு. உங்க கடைக்கு நான் டெய்லி வருவேன். டெய்லி எனக்கு ஒரு சாத்துக்குடி ஜூஸ் தரணும் அப்படி. அப்பதான் உங்க கடைக்கு நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன் பாத்துக்கோங்க. அப்படியே ஸ்கின் எல்லாம் மெருகேறி பல்ல பல்ல பல்லன்னு இருக்கும். உனக்கு கொடுக்காமையா வாட்டியே? நீ வா வாட்டி, ஒரு ஜூஸ் என்ன 2 ஜூஸ் தரேன் உனக்கு இனிமேலே. ஏண்டிய அதெல்லாம் கிடக்கட்ட. சாத்தங்குடி சட்டியை குடிக்கிட்டு காலையிலே வந்துட்டீங்களே, பொழப்பு இல்லையா? அவங்க வீட்டுல சோறு ஆக்குறது இல்லையா? காலையில அவளை அங்க வாரியா இங்க வாரியா அனுப்பிருக்கீங்க. இல்லப்பட்டா, காலையில எல்லா நேரம் வெயில் இல்லாம இருக்கும். சரி அக்கா வந்தா கொஞ்சம் பேசி கீசி வாங்கி கொடுக்கும்ல, அதுக்கு அக்காவை கூப்பிட்டோம். எங்களுக்கு இதெல்லாம் பார்த்து பேசலாம் தெரியாது, ரேட்டெல்லாம். அக்கானா பார்த்து 10 நிமிஷம் தான் பேசி கொடுக்கும். அதுக்கிட்ட விளையாட்டுலேயே போயிட்டு வந்துடலாம்னு தான் கூப்பிட வந்தோம். ஏண்டியே, நம்ம களவான போறோம், இதனடி ரேட்டெல்லாம் பார்த்து பேசி கொடுக்கறது? நீ என்னை காட்டிலும் பிராடா இருப்ப வழியடி, நல்லா பேசுறிய ரைமிங்க. அடியே, களவான போறோம்னு நமக்கு மட்டும் தானே தெரியும், அவங்களுக்கு தெரியாதுல்ல. பொய்ய சொன்னாலும் பொருந்து சொல்லணும்ல, சும்மா அறவரைய சொல்லி மாட்டிக்க கூடாதுல்ல, அப்பத்தா பயங்கரமான ஆளு. என்னக்கா நீ ஒண்ணும் சொல்லாம அமைதியா உட்காந்துருக்கிய, என்ன? ஒண்ணுமில்லடி, இந்த பரம நினைச்சுக்கிட்டே போன் போட்டேன், எடுக்கல. என்ன செய்யறானே தெரியல. காலைல எந்திரிச்சிட்டாளா, வேலை வெட்டி பாக்குறாளா என்ன அதுன்னு தெரியாம ஒரே குழப்பமா இருந்துச்சு. அதான் யோசிச்சிருந்தேன். சரி வாங்க, உங்க கூட கொஞ்சம் வந்து நல்லா இருக்கும், மனசு கொஞ்சம் நிம்மதியா ரிலாக்ஸா இருக்கும். எனக்கு தனியா இருந்தேன்னா அப்படியே அதை நினைச்சே ஒரு மாதிரியா இருக்கேன். என்னடோ போயிட்டு வந்து கூட உடைய வச்சுக்கிறேன். சரிடியே போய் அவள்கிட்ட கொஞ்ச நேரம் பேசி இருந்துட்டு காலையில வந்து உடைய வச்சு சோறு ஆக்குங்க. நேத்தே அவங்க வீட்டுல இருந்தா சாப்பாடை சாப்பிட்டு ஒன்னும் ஒப்பல, எதுக்கு வச்சுக்கே வந்து வாந்தி வராப்புல இருக்கு. நல்லா ரசத்தை வச்சு ஒரு பருப்பு கிருப்பை கடைஞ்சு ஒரு காயக்கே வதக்கு சாப்பிடுவோம். ஆட்டும்ட்ட போயிட்டு அப்படியே வர வழியில காய் இருந்தாலும் வாங்கிட்டு வரேன். காயும் இல்ல, நம்ம அங்கிட்டு போற சோழியில காயை வாங்காம விட்டேன். போய் காயை வாங்கிட்டு அப்படியே கூட போயிட்டு இந்த சாத்துக்குடியை வாங்கிட்டு வரோம். ஆட்டும் போய் வரசாவா, அப்படியே பேச்சுல உட்காந்துடாத. அதனால பட்டியா கிடக்க முடியாது, இப்பயே வயிறு கிள்ளிக்கு இருக்கு பசி. சரிட்ட வந்துடுறேன். அது டீ இருக்கு, வேணா நம்ம சூடு பண்ணி குடிங்க, இல்லன்னா அந்த பிள்ளைய சரச கூட சூடு பண்ணி தர சொல்லுங்க. பாய் சமந்தி, போயிட்டு வரோம். இந்த சம்மந்தி ஒண்ணு கொஞ்சம் கூட சூது வணியம் இல்லாம வெகுளியாத்தையும் கிடக்கு பாயி கேளுன்னுக்கிட்டு. இதுக்கு கொஞ்ச நாள் சூது வணியே ஒரு விவரம் இல்லாம இருக்கே, அதனாலதானே அவளுகெல்லாம் அப்படியே சொல்லிட்டாள். நேற்று பேக் எடுத்து செக் பண்றாளுகளே, நமக்கெல்லாம் மனசு கஷ்டமா இருக்கு. 1000 இருந்தாலும் நம்ம சம்மந்தியா போச்சு, இதுக்கு அது தெரிய மாட்டேங்குது. என்கிட்ட வாமா, அது வாடுக்கு பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு சிரிச்சு தெரியுது சின்ன பிள்ளை மாதிரி. நல்லா இருக்கட்டும், இப்படி ஒரு ஆள் வீட்டுல விளையாட்டினாலும் நல்லா இருக்காது, 2 ஓதே இருக்கும் ஒரு மாதிரியா. ஏமா நேற்று இப்படி அசிங்கமாயி போச்சேம்மா, நீ ஏமா அந்த நகை எடுத்து வச்சுக்கிட்டு இப்படி மானத்தை வாங்கினேன்? அந்த பொம்பளை பேக்ல தான் நடிச்சோன்னே, நீ எதுவும் மடியில வச்ச தேவையில்லாம. அவளுக்கு முன்னாடி ரொம்ப அசிங்கமா போச்சுமா. நீ வேறடி, நான் அவ பேக்ல தாண்டி போட்டேன், எப்படி என் மடியில வந்துச்சுனே தெரியல. என்கிட்ட நமக்கே தெரியாம எவ்வளவு எடுத்து என் மடியில விட்டுருக்காடி. நம்ம செஞ்ச மாதிரி திருட்டு வேலையை எவ்வளவு செஞ்சிருக்கா. என்னம்மா சொல்ற? நம்மள மாதிரி எவமா கிரிமினல் இருக்கா இதே மாதிரி செய்யறதுக்கு? வேற யாரு? நான் தான். ஏண்டி நீங்க வில்லிகளா? நாங்களாம் வில்லியே கிடையாதா? சாதாரண மனுஷி. நீங்களே மட்டும் வில்லியா இருக்கும் போது ஆவியா அலையிற நான் எவ்வளவு வில்லியா இருக்க மாட்டேன். எத்தனுக்கு எத்தன் எந்த உலகத்துல இருப்பாண்டி. எனக்கு என்னமோ அந்த வந்திருந்த ஆளுகள்ல புஷ்பா, அவங்க ஆத்தா, அந்த சரசு, இந்த வெண்ணிலா, இவளுக்கும் கொஞ்சம் டேஞ்சரான ஆளுகடி. இவளுக்கு எவ்வளவு நாள் செஞ்சிருப்பாளுகளோ ஒரு வேலை. வாய்ப்பு இருக்குமா? ஒரு வீட்டுக்குள்ள இருந்துகிட்டே உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்றவளுக்கு அவளுக்கு செய்வாளுக்குமா? அவளுக்கு குசாம இருக்கட்டும். எவன் ஒரு நாள் தெரியாம போயிடும், சிக்குவாள்ல. சிக்கிறனிக்கு அவளை சக்கையை புளியாம விடக்கூடாது. ஆமா ஆமா, இந்த அம்மா சக்கையா புளிவாங்க, நாங்க சாரா அப்படியே வடிஞ்சிருவோம். ஆளை பாரு, நானே காத்தோட காத்த அலைஞ்சுக்கிருக்கேன். உன் கையில நான் என்னைக்கு சிக்க, நீ தாண்டி என் கையில சிக்கு அடி லூசு. அது கிடக்கட்டும். இந்த ரெட்டசி என்ன செய்யறா? இன்னும் எந்திரிக்கலையா? மகாராணி தூங்கி இருக்காளா அந்த பக்கம் இல்லாம? தட்டலாம்தான் பார்த்தேன், இன்னும் ரூமை விட்டு வெளியே வரல. இதை போய் கதவை தட்ட, இதுக்கு வேற என் மைங்காரியா மேல இந்த நாள் ஆத்திரப்பட்டு பேச வருவியா? எனக்கு கவிட்டு கெட்ட வருவாங்க, பேசாம உட்காந்துக்கிருக்கேன். கட்டித்தேன் பாரு, தட்ட விட்டுருவோமா அவனைய? அவளா எப்ப இருந்து சொல்றாளோ அப்பத்தே வருவா. சும்மா அந்த தட்டுறது கொட்டுறது எல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான் உன்ன. அத்தை எந்திரிச்சிட்டீங்களா அத்தை? உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமாங்க அத்தை? ஹாய் செல்லுக்குட்டி, எந்திரிச்சிட்டீங்களா டி செல்லம்? குட் மார்னிங் டி செல்லம். ஐயோ இந்த கொடுமை எங்க போய் சொல்ல, எப்படின்னு சொல்ல? ஒரு குடும்ப பொம்பளை ஒரு புதுசா கல்யாணம் பண்ணவ செய்யற காரியமா இது? ஏண்டி உங்க ஆத்தா அவனை ஒண்ணு சொல்லி கொடுத்து வளர்க்கவே இல்லையாடி? ஐயா என்னாச்சு இந்த கிழவி இப்படி ஒப்பாய் வச்சுக்கிருக்கு? நம்ம என்னத்த பண்ணிட்டோம்? அப்படி கொலக்கொத்தமா பண்ணிட்டோம். என்னத்த சொல்ல வரான்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குதே.
ஏமா என்னமாச்சு, எதுக்குமா அப்படி கத்துறீங்க? ஐயே அவ கத்திருக்க சேலையை பாரு, கத்திருக்க சேலையை பாத்தியா இல்லையா நீங்க? ஏமா நல்லா தானே இருக்கு, நல்லா எலும்பி ஒல்லியா இருந்தாலும் நீ எந்த சேலை கட்டினா நல்லா அழகா தானே இருக்கா? சேமியா மண்ட ஆரம்பிச்சிட்டாலும் அடுத்த பிரச்சனையே என்ன பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கான்னு புரியலையே. அடி கூறுட்டவளே நீ கொஞ்சம் கூட மாமியான்றதே மறந்துட்டு பேசிக்கிறடியே. மாமியா ஆனதுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லடி உனக்கு. அவ கட்டியிருக்காளா, அழகா இருக்காளா, அந்த அம்மா தன்னால வர்ணிக்கிறாளா மருமகளை பார்த்து? கூறுட்டவ எதனால உன்னை சொல்லி அது சத்தம் போட்டு அது பிரச்சனையாக்கி பெருசா ஆக்க முடியும். நம்ம அதானே நம்ம வேலை. அதை விட்டு தன்னால ரசிக்கிறிய மருமகளை நீ? அதாம எனக்கு ஒண்ணும் புரியல, என்னத்தம்மா பிரச்சனை பண்ண சொல்றீங்க? என்ன சேலை ஒழுக்கமா தான் கட்டியிருக்கா, எங்க நீ உடம்பு தெரியுற மாதிரி கட்டினா கூட என்ன இப்படி கட்டிருக்கேன்னு கேட்கலாம். இப்ப என்னத்த சொல்லி பிரச்சனை பண்ண சொல்றீங்க? அதனால ஊப்பியா தெளிவா சொல்லுங்க. இந்த பாக்கியம் கொஞ்சம் டூப்ளேட்டா தான் இருக்கா. இவளை 1000 வாட்ஸ் பல்பா மாத்துறதே இந்த பர்வதம் தான். இவளை முதல்ல மண்டே ஓடிக்கணும். பைத்தியக்காரி, அவ கட்டியிருக்க கலரை பாத்தியா? கருப்பு கலர் கட்டிருக்காடியே. புதுசா கல்யாணம் ஆகி வந்த முள்ளி இப்படியா கருப்பு சேலை கட்டிக்கிறது நிப்பா? இது குடும்பத்துக்கு ஆகுமா? அப்படி இப்படின்னு சொல்லி சண்டையை ஆரம்பிச்சு மெண்டல் சிரிக்கி. ஓஹோ, கதை அப்படி போகுதா? நீங்க அப்படி சொல்ல வரீங்களா? இது நீங்க சாட்டா சொல்லி முடிச்சுக்கலாம்லம்மா, புரியாத மாதிரியே பேசிக்கிட்டீங்க நீங்க வேற. ஓஹோ, இதுதான் விஷயமா? நடத்துங்க உங்க நாடகத்தை நடத்துங்க, அதை நான் முடிச்சு வைக்கிறேன். என்ன கிளவியும் குழவியும் ரெண்டும் குசு குசுன்னு பேசிக்கே இருக்கு. என்ன பேசுதுக்கு ஏது பேசுதுன்னே புரியல. இந்த கிளவி என்னமோ ஒப்பாரி வச்சுச்சு, திடீர்னு என்னமோ ஆத்தாளு மகளமா பேசிக்கிருக்காளுங்க. என்ன பேசுறாளுங்க ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஏண்டி அறிவு கட்டவள, உங்க ஆத்தா உன்னை என்னடி பெத்து வளர்த்திருக்கா? நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்கலையா? கல்யாணம் ஆகி 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள இப்படி கருப்பு கரை சேலை எடுத்து நிக்கிற? உங்க அறிவுல கொஞ்சம் நாளும் நல்ல ஒரு நிறமா சேலை எடுத்து கிடையாது. இப்படி கரையேறி சேலை எடுத்து நிப்பாங்க வீட்டுக்கு ஆகுமா? ஒரு சும்மா உங்களுக்கு இப்படி கட்டி வந்து நிப்ப? ஏங்க இது ஒரு நிறந்தானத்தை, கருப்பு நிறந்தானங்க, அதுல என்னத்தான் இருக்கு? மனசுதான் எல்லாமே காரணம். மனுஷங்களா நினைக்கிறது தான், அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கருப்பு கலர் கட்டக்கூடாதுன்னு யார்த்த சொல்லியிருக்கா? ஏய் அவ மாமியாடியே, அவ சொன்னா சரிங்க நீ கட்ட மாட்டேன் பேசி பழகணும். அதனால எடுத்து பேசுற பழக்கம் எங்களுக்கு சொல்லி தெரியாது. நீ பழக்க பழக்கம்லாம் நேத்து நேரம் முளைச்ச மொட்டை நீ. அதானே சொன்னோம்னா சரிங்க, இந்த மாதிரி கட்ட மாட்டேங்குது தெரியாம கட்டிட்டேன் மன்னிப்பு கேட்க பழகிக்க. அதை விட்டு எடுத்து பேசிக்கிட்டு இருற. உங்க ஆத்தா எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தா போனியே? எங்க அம்மா பத்தி தேவையில்லாம பேசாதீங்க. என்ன வேணாலும் பேசுங்க, என்ன வேணாலும் சொல்லுங்க, சரின்னு நான் கேட்டுக்கிறேன். எதுக்கு எங்க அம்மா இருக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் அவங்க பாட்டுல 7 வீட்டுல இருக்காங்க, சும்மா இருங்க. பாத்தியாடி இந்த நெட்டச்சிக்க கொழுப்ப 4 நாள்லயே என்ன பேசுறான்னு பாரு. மாமியான மரியாதை இல்ல, மாமியார பெத்த கொஞ்சம் கூட மரியாதை இல்ல. அம்புட்டு திமிராடி உனக்கு. இவ்வளவு சும்மா பாதிடி. நீ இந்த பிரச்சனை பெருசு பண்ணு, உன் புருஷன் வரட்டும், அந்த ஆளே பார்த்துட்டு சொல்லட்டும். கருப்பு கச்சா எல்லாரும் வைத்தியம் செய்வாங்க. நம்ம பக்கம் நாயை கூட கூடாது. உன் பக்கம் நியாயமா இருக்கு நியாயம். இப்ப பாரு, நீ ஊரை கூட்டு அதுக்குள்ள சேலையை மாத்தி விட்டு மெண்டல். அப்படியே உங்க ஆத்தா மாதிரியே வாயடிக்கிறவாரு, கூட வாயடிக்கிறவாரு. கொஞ்சம் நாள் பெரியவங்க சின்னவங்க மரியாதை இல்லாம பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்க வாசிட்டு உங்க மாமே நீங்க கட்டிருக்க சேலையை பார்த்து அந்த ஆளே சொல்லுவாப்ல. வரட்டும் மாமா என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். உங்களை மாதிரிலாம் அவர் சொல்ல மாட்டாரு. அவரெல்லாம் அப்படி கிடையாது. பாத்தியம்மா அந்த நெட்டச்சிய ஊமக்கூட்ட மாதிரி இருந்துட்டு இப்ப எப்படி ஏத்து பேசுறான்னு பாத்தியம்மா? வீட்டுக்கு மருமகளை வர வரைக்கும் என்னங்க தேண்டுவா, இப்ப என்னவே ஏத்து பேசுற வருமா இவ? இப்பயும் நான் உங்களை என்னங்கத்தனை தான் கூப்பிடுறேன். என்னங்க பெரியம்மா நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் நியாயமா இருந்தா அமைதியா இருப்பேன். நான் தப்பு செய்யலன்னா ஏத்து பேசத்தையும் செய்வேன் நானு. என்ன பிரச்சனை இங்க? எதுக்கு ஆத்தாலும் மகள் இப்படி கத்திக்கிட்டீங்க தேவையில்லாம? அந்த பிள்ளை என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நாங்க ஒண்ணும் உங்க தொங்கச்சி மகிட்ட பிரச்சனை எல்லாம் பண்ணல. நான் நல்லதுன்னு சொல்லி கொடுக்குறேன், என்கிட்ட ஒண்ணும் சொல்லி கொடுக்கல. கல்யாணம் ஆகி 1 வாரம் 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ளி இப்படி சேலை கட்டு வந்து நிக்கிறியம்மா? நல்ல ஒரு நிறமான சேலை கட்டுன்னு சொல்ற ஒரு தப்பா? அவ கட்டில சேலையை பாருங்க கொஞ்சம் திரும்பி. உங்க கண்ணுக்கு மட்டும் தாண்டி அது கருப்பா தெரியும். முத்துப்பாண்டி திரும்பி பார்க்கும்போது அது வேற கலரா தெரிய போகுது. இப்ப பாருங்கடி. என்ன கலரை கட்டிருச்சு? அப்படியே நில்றி பாக்குறேன். என்ன இந்த கலருக்கு என்ன நல்லா தானே கட்டி இருக்கு, என்ன குறைச்சலு? அந்த பிள்ளைக்கு அந்த சேலைங்க அழகா இருக்கு லட்சணமா. உங்களுக்கு என்ன வந்துச்சு இதுல? என்னாடி உன் புருஷனுக்கு புத்தி கெட்டு போச்சா? கரேன்னு சேலை கட்டி இருக்கா, நல்லாத்தையும் இருந்திருக்காப்ல. இந்த ஆளு ஒரு சாஸ்திரம் தெரியாதா போக்கு? அதெல்லாம் தங்கச்சி மகளும் எது செஞ்சாலும் நல்லதுன்றாப்ல இந்த ஆளு. சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தெரியாது. நம்ம ஒண்ணு செய்யி அது சொத்தன்றாப்ல. இந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிட்டுமா வேஸ்ட்மா. டெம்கிட்டு காண்டியாலோ டெம்கடு பாண்டியாலோ டிங்கிட்டு காண்டியாலோ டிங்கிட்டுக்குன்னு டிங்கிட்டா. என்னங்கடி வச்சேனா ஆப்பு உங்களுக்கு? எப்படி உங்க கண்ணுக்கு மட்டும் தாண்டி கருப்பா தெரியும் அந்த சேலை, முத்து பாண்டி கண்ணுக்கு வேற கலர்ல தெரியும். இப்ப என்ன செய்வீங்க? சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம கடிச்சு வந்துட்டா, அதை வச்சு குடும்பத்துக்குள்ள கும்மி அடிக்காம பாத்தீங்களா? மாமா உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? மாமா மருமகளே நீ எதை கொடுத்தாலும் குடிப்பீமா மாமா. போமா, உனக்கு எது போட முடியுதோ வசதி இருக்கோ போட்டுக்கோ போ. ஆமா எதை கொடுத்தாலும் குடிப்பாரு உங்க நோமே. கொஞ்சம் வசத்தை கலைக்கு வந்து கொடு, அந்த ஆளுக்கு அப்பதான் அறிவு தான் பாப்போம். சரிங்க மாமா, நான் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேங்க மாமா. சரிம்மா உனக்கு எது இஷ்டமா போட்டுக்கோமா. உங்க ஐயால எதை கொடுத்தாலும் மாமியும் குடிக்க ரெடியா இருக்கேன். எங்க புருஷன் எந்திரிச்சிட்டானா இல்லையா? இல்ல மாமா, தூங்கிட்டு இருக்கிறாரு மாமா. எழுப்பிடுவா மாமா நான் போய்.
வேண்டாமா அவன் எந்திரிச்சு வரட்டு லேட்டா எந்திரிப்பியான். எந்திரிச்சு வரட்டும்மா. நீ போயிட்டு வா, போய் காப்பியை போட்டுக்குவா, இங்க கொஞ்சம் எனக்கு வேலை இருக்கு. என்னாச்சு? நான் கூட மாமா நம்மளை எதுவும் திட்டுவாரோ என்னமோ நினச்சிக்கிட்டு இருந்தோம். பிளாக் கலர் saree கட்டியிருக்கோமே, ஏதாவது சொல்லுவாருன்னு நினைச்சோம். ஒன்றும் சொல்லலையே மாமா, பரவாயில்லையே. இப்போ செல்லம் உன்னை ஒன்றும் சொல்ல மாட்டாரு. இந்த அம்பியா இருக்கிறப்ப உன்னை யாரையாவது திட்ட விட்டுருவேனா நானு? விடவே மாட்டேன். இதுக்கப்புறம் கருப்பு கலர் விளக்கெல்லாம் கட்டாத செல்லம். கோ போய் காஃபி போட்டு வா, இங்க கொஞ்சம் வேடிக்கை பார்ப்போம். இங்க வேறு பாக்கியா, தேவையில்லாம அந்த பிள்ளைகிட்ட ஓரநலத்துக்கு தெரியாது சொல்லிவிட்டேன். புதுசா வந்திருக்கு மருமக, அதுகிட்ட தேவையில்லாம அது இதுன்னு சொல்லி தெரிஞ்சுன்னா பாத்துக்க. அந்த பிள்ளைவாட்டுக்கு அழகா வந்து இருக்கு. சேலையை பாருன்ற, கலரை பாருன்ற என்ன நினைச்சுட்டு நீ உன் மனசுல? உங்க அம்மா வச்சுக்கிட்டு வீணா குடும்பத்துக்கு எடுத்து விட்டுறாது சொல்லிவிட்டேன். பாத்தியாடி உன் புருஷனை எப்படி பேசிட்டு போறாப்லண்டு? இதாண்டியே இதே நம்ம வீட்டால் இப்படி செஞ்சிருந்தா உன் புருஷன் என்னென்ன பேசுவாப்ல, சாஸ்திரம் சம்பிரதாயம் சாம்பார் அப்படி இப்படின்வாப்ல. இப்ப பாத்தியாடியே தங்கச்சி மகன் ஒன்னு ஒன்று நடிச்சுட்டு போறாப்ல வாரு. இருக்கட்டும் பேசிக்கிறேன் நான், எனக்கு ஒரு நேரம் வரும்ல, அப்ப வச்சு கிளிக்கிறேன் உன் புருஷனை. இங்க பாருங்கடி மண்டைகளா, ரெண்டு மண்டைகளுக்கும் நல்லா கேட்டுக்கங்க. இந்த அம்பியா இருக்கிற வரைக்கும் பரம நீங்க ஒன்னும் அசைக்க கூட முடியாது, புரியுதா? பிச்சு பிச்சு ராஸ்கல்ஸ், எது பண்ணாலும் நீங்க தான் மாட்டுவீங்கடி. கோளாரா இருங்க. பாருங்கடியே, இதே முதலும் கடைசியுமா இருக்கணும். இனிமேல் இந்த களவன்ற சொல்லி வச்சுக்கிட்டீங்க, அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன் பாத்துக்கங்கடி. என் மாமியாவுக்கு தெரிஞ்சுன்னா அப்படித்தான் என் காலை ஒடிச்சு. நீங்க என்ன சொன்னீங்க? விலைக்கு பேசணும், வாக்கா ரேட்டு பேசணும் கண்டான கூட்டு வந்தீங்க. வந்த இடத்துல நீங்க வாட்டுக்கு பிடிங்கி சாக்கில் ஓட்டுக்கிறீங்க, சொல்லாம தெரியாம. தோட்டத்தார பார்த்தா இடத்துக்காகடியே விடுறியாங்கம்மா. என்ன செய்வாளுங்க? அவளுக்கு கையிலையும் காசு புலங்கலையில புலங்கன்னா எதுக்கு இந்த மாதிரிலாம் செய்ய போறாளுங்க? அவளுக்கு மட்டும் ஆசையா என்ன? ஏதோ வறுமையில அப்படி செஞ்சுட்டாளுங்க, மன்னிச்சு விடு. இதுக்கப்புறம் என்ன, வருமானம் வந்தா ஒழுக்கமா வர காசை வச்சு வாங்க முடியும். இந்த தொழிலாம் செய்யக்கூடாது, புரியுதா? கையில காசு இருந்தா நாங்க ஏன் பாட்டி இந்த தொழிலாம் செய்ய போறோம்? நல்லபடியா வருமானம் வந்தா விலைக்கு வாங்கிட மாட்டோமா நாங்களேவும்? ஏதோ கடவுள் உண்ணியத்துல இந்த 3 மாசம் வெயில் காலத்துல நல்லா காசை சம்பாதிச்சு போடணும் நாங்களும். அதை நல்லா தாண்டி விற்கும். வெயில் காலத்துல வெறும் மோரை கடைஞ்சு கொடுத்தா கூட நல்லா வைக்கத்தையும் செய்யும். நீங்க செய்யற பிசினஸ் நல்லா ஓடத்தையும் செய்யும். நேர்மையா இருக்க பழகுங்க சொல்லிவிட்டேன். என்ன திடீர்னு போலீஸ்காரங்க நிக்கிறாங்க? நம்ம சாத்துக்குடி களவாண்டது தெரிஞ்சு வச்சோ? தோட்டத்துக்கார எதுவும் ரிப்போர்ட் பண்ணி விட்டானா? அதாண்டி ஒன்றும் தெரியல. மாட்டினோம்னா அப்படித்தான், நம்மள சாத்துக்குடி மாதிரி சார புளிஞ்சு விடுவாங்கடி. என்னாடி செய்யறது? பேசாம மூட்டையை போட்டு இப்படியே ஓடிடுவோமா? உங்க கூட சேர்ந்ததுக்கு நானும் போலீஸ்கார்ட்ட மாட்ட போறேன். எங்க வீட்டுக்காரி நீ வெளுக்க போறாடி சாமி. என்னாடி இப்படி செஞ்சு வச்சுட்டீங்க? என் மாமியாவுக்கு தெரிஞ்சுன்னா அப்படித்தான் நீங்க வீட்டுக்குள்ளே விடாது. என்னாங்கடி நீங்க உங்க கூட சேர்ந்ததுக்கு நானும் போலீஸ் விட்டு இன்னைக்கு மாட்டினேன்டி. ஏக்கா எங்களுக்கு என்னக்கா தெரியும் இந்த சாத்துக்குடி மரத்துக்காரன் இப்படி செய்வேன்னு சொல்லி? போலீஸ் வரைக்குமா போவேன்? கேட்டா மூட்டையை போட்டு பேசாம கூட வந்துருப்போம் நம்ம. இப்ப என்னக்கா செய்யறது? ஏக்கா இப்படியே மூட்டையை போட்டு திரும்பி ஓடி போயிருவோமாக்கா? ஐயோ, நீங்க சாத்துக்குடி ஜூஸ் எனக்கு போட்டு கொடுக்க முடியா? அவங்க நம்மள சாத்துக்குடி ஜூஸ் மாதிரி புளிஞ்சிருவாங்க போலியடி. இப்ப என்ன அடி செய்யறது? சார் அங்க பாருங்க சார், 4 பொம்பளைக்கு சாக்கு மூடி தூக்கிட்டு வந்தாளுங்க. நம்ம பார்த்து திரும்பி நின்று பேசுறாளுங்க சார். சந்தேகமா இருக்கு கொஞ்சம். ஆமாய்யா, நீ சொல்றது கரெக்ட் தான். 4 பேரும் சரியே இல்ல, திருட்டு மொழி முழிக்கிறாளுங்க. பாத்தியாயா, ஆம்பளை தான் காசை கடத்திக்கு போவாங்கன்னு பார்த்தா பொம்பளையெல்லாம் கடத்திக்கு போறாளுங்க. இன்னைக்கு விடக்கூடாது அவளுகளை. அடியே அந்த போலீஸ்காரவங்க விஜய் எனக்கு இடுப்புல கையை வச்சுட்டு ஸ்டெயிலா நிக்கிறாங்களே, அடிச்சாங்கனாலும் ஸ்டெயிலா அடிப்பாங்களோ? ஏக்கா உனக்கு ரணகாலத்திலயும் புதுப்படம் கேக்குதாக்கா? பேசாம இருக்கா? போலீஸ்காரங்க கையில மாட்டினா அப்படித்தேக்கா, அப்படியே திரும்பி போக்கா. நில்லுங்க, எங்க திரும்பி போறீங்க? வாங்க இங்க எல்லாரும் 4 பேருக்கு வாங்க. ஐயோ என்னாடி திரும்ப சொல்றாங்க? நம்மள பாக்கலாம்னு நினைச்சா பாத்துட்டாங்களேடி. இப்ப என்னடி செய்யறது? போலீஸ்ல தப்பிச்சு போகவும் முடியாதுடி. ஐயோ சரி போங்கடி, என்ன அதையும் சொல்றாங்கன்னு கேட்போம். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார், எதுக்கு சார் எங்களை நிக்க சொன்னீங்க? வணக்கம் சொல்றதா இருக்கட்டும், மூட்டையில எவ்வளவு இருக்கு? மூட்டையில எவ்வளவு இருக்கும்? ஏன் மூட்டையில ஒரு 10-100 வடம் இருக்கும். இவங்க மூட்டையில எம்பிட்டு இருக்குன்னு தெரியலையே. சரி ஒரு 100 இருக்குன்னு சொல்லுவோம். ஏமா கேட்டுக்கிட்டே இருக்கோம்ல, அமைதியா இருந்தா என்ன மார்த்தான்? எவ்வளவு மார்க் உன் மூட்டையில? சார் என் மூட்டையில 100 இருக்கு சார். ஆமாங்க சார், என் மூட்டையில ஒரு 150 இருக்கும் சார். பாத்தீங்களா சார், பாக்குறதுக்கு பொம்பளைங்க குடும்ப பொம்பளை மாதிரி இருக்காங்க எல்லாரும். இந்த பொம்பளை 100 லட்சத்தை வச்சிருக்கு, அந்த பொம்பளை 150 லட்சத்தை வச்சிருக்கு. அந்த பல்கா ஒரு பொம்பளை நிக்குது, அது 200 லட்சம் வச்சிருக்கும் போல. அது மட்டும் எவ்வளவு கேளுங்க சார். ஏமா ப்ளூ கலர் புடவை, உன்னோட மூட்டையில எவ்வளவு மார்க்கு? சார் என்னோட மூட்டையில ஒரு 250 இருக்கு சார். என்னமா சொல்றீங்க? 250? இவ்வளவுத்தையும் கட்டிக்கிட்டு தைரியமா ரோட்ல நடமாடுறீங்களே, உங்களுக்கு எப்படி தைரியம்மா நீங்க? ஏக்கா என்னக்கா இது? ஒரு சாத்துக்குடிய களவாண்டது அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமாக்கா? இப்படி எல்லாம் பேசுறாங்க இவங்க. சார் நீங்க என்னைய மட்டும் கேட்கவே இல்ல சார். என் மூட்டையில வெறும் 75 தான் சார் இருக்கு. ஏமா நீ எல்லாம் வயசான கிழவியா இருக்க, நீ எல்லாம் இந்த வேலையை பாக்குறியே, உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்காமா? மாட்டிக்கிட்டா என்ன ஆகும் தெரியும்ல? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், ஒரு சாத்துக்குடி ஜூஸ்க்கு ஆசைப்பட்டு தான் சார் இந்த மாதிரி பண்ணிட்டேன். வேற என்ன சொல்லுங்க சார், உங்களுக்கு எங்களுக்குள்ளே ஜூஸ் போட்டு கொடுக்குறோம் சார். என்னது சாத்துக்குடி ஜூஸ்க்காக பண்ணியா?
அட்லீஸ்ட் ஒரு சாத்துக்குடி ஜூஸ்க்காக இவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றம் பண்ணிட்டு இருக்க நீ. ஆமாங்க சார், சாத்துக்குடியை களவாண்டாதான் சார் சாத்துக்குடி ஜூஸ் குடிக்க முடியும். அப்புறம் எப்படி சார் குடிக்கிறது? ஓஹோ, அப்ப நீங்க சாத்துக்குடி வேற களவாண்டுவீங்களா? என்ன அது சாத்துக்குடிய வேற களவாண்டுவீங்களாவா? அப்ப இன்ன வரைக்கும் இவங்க எதுக்கு பேசிக்கிட்டாங்க நம்ம கிட்ட? சாத்துக்குடிய களவாண்டதுக்காக பேசலையா? ஐயோ, நம்ம தாக்கா வாயை விட்டு தேவையில்லாம உளறிப்புட்டம் போல இருக்கு. அவங்க வேற என்னமோ நினைச்சு நம்மள விசாரிச்சுக்கிட்டாங்க போலக்கா. சார், நீங்க இவ்வளவு நேரமா சாத்துக்குடி களவாண்டதுக்காக எங்களை வையலையா சார்? ஏமா, எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படிமா தெரியுது? காமெடி போலீஸ் மாதிரி தெரியுதா? சாத்துக்குடி களவாண்டவங்களையும் கொய்யாக்கா களவாண்டவங்களையும் பிடிக்க நின்றுட்டு இருக்கோமா நாங்க எலெக்ஷன் டியூட்டி பாக்குற போலீஸ்மா. என்னது எலெக்ஷன் டியூட்டி பாக்குற போலீஸா? ஐயோ, அப்ப நீங்க இவ்வளவு நேரமா எங்களை சந்தேக வலையில தான் பாத்துட்டு இருந்தீங்களா சார்? சார், நாங்க மூட்டைக்குள்ள சாத்துக்குடி தான் சார் வச்சிருக்கோம். நீங்க நினைக்கிற மாதிரி சாக்கு சாக்கா பணமெல்லாம் கொண்டு போல சார். சார், ஆமாங்க சார், நாளைக்கு புதுசா கடை திறக்க போறோம் சார். அதுக்காக சாத்துக்குடி வாங்கிட்டு போறோம் சார் தோட்டத்துல இருந்து. நாங்க இவ்வளவு நேரம் நீங்க சாத்துக்குடியை திருட்டு நினைச்சு எங்களை திட்டுறீங்களோன்னு நினைச்சு உட்காந்துருக்கோங்க சார். நாங்க சார், எங்க மூட்டையில வேணா நீங்க கழட்டி பாருங்க சார், பூரா சாத்துக்குடி தான் சார் இருக்கு. ஐயோ, நீங்க எலெக்ஷன் டியூட்டி பாக்குற போலீஸா? நான் கூட கலெக்ஷன் டியூட்டி பாக்குற போலீஸ்னு நினைச்சிட்டேன். என்னம்மா சாத்து முடியாது முளை இருக்கீங்க? எங்க முட்டாளாக்கலாம் பாக்குறீங்களா? முட்டை கழட்டி காட்டுமா நாலு பேரும். அட ஆமா ஐயா, நிஜம் போல இந்த பொம்பளை சாத்துக்குடி தான் கொண்டு வராளுங்க. நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோம் போல. அதத்தான் சார் நாங்களும் சொன்னோம். நீங்களே எங்களை போய் தப்பா நினைச்சிட்டீங்க. நாங்க அதுக்கெல்லாம் ஒர்த்தே இல்ல சார். சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி, உன் தாகதீரும் வரைக்கும் இது சேர்த்துக்குடி. சாத்துக்குடி, ஏஹே சாத்துக்குடி சாறு தானா பாத்துக்குடி. சார், நீங்களாம் எலெக்ஷன் டியூட்டி பார்த்து வெயில களைச்சு போயிருப்பீங்க. நீங்க ஊன்னு சொல்லுங்க சார், ஒரு ஜூஸ் இங்கேயே போட்டு கொடுத்துறோம் உங்களுக்கு. ஒழுக்கமா மரியாதையா எடுத்துட்டு கிளம்புங்க. சும்மா நின்று காமெடி பண்ணி தர்றீங்க. நாங்களே இங்க வேகாத வெயில உட்காந்து எலெக்ஷன் டியூட்டி பார்த்துட்டு இருக்கோம். நீங்க வேற சும்மா திருப்பி வாங்க. ஏக்கா, கடைசியில போலீஸ பார்த்து இப்படி பயந்துட்டோமேக்கா. அவங்க எலெக்ஷன் டியூட்டி பார்க்க வந்திருக்காங்க. நம்ம என்னமோ சாத்துக்குடி திருடுனதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைச்சு பயந்து நடுங்கி போயிட்டோமேக்கா ஒரு நிமிஷத்துல. அதுக்கு தாண்டி களவாண்டம்லாம் பண்ணக்கூடாதுன்றது. குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கத்தானே செய்யும். நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால எதுக்கு நம்மளை கூப்பிடுறாங்கன்னு தெரியாம நம்மளும் பயந்து போயிட்டோம். என்னத்தை செய்ய, உங்க கூட சேர்ந்து நான் இன்னைக்கு கேவலப்பட்டு போயிட்டேன். இதெல்லாம் வாழ்க்கையில ஒரு சிறந்த அனுபவங்கள். ஹாய் வீடியோ பக்க சகோதர சகோதரிகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் காலை வணக்கங்க. இன்று பிறந்த நாள் காணும் அக்ஷித் சகோதரர் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறாங்க. நீங்க இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. ஹாய் குமார் சகோதரர் அவர்களே, உங்களுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோங்க. அப்புறம் பழனியில இருந்து சரசு சகோதரி அவர்களே, உங்களுக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இன்றும் போல என்றும் சீரும் சிறப்பா சந்தோஷமா இருக்கணும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க. மற்றும் இன்று பிறந்த நாள் மற்றும் கல்யாண நாள் காணும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் நீங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.